யோ, நீ டீ குடிக்கிறியா இல்ல கழனி தண்ணியா குடிக்கிறியா? நீ உறிஞ்சிறத பார்த்தா நானே டீக்குள்ள வந்து விழுந்துரும் போல இருக்கேன். இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஏங்க ஒரு சந்தேகம். என்ன? இவர் யாரு? புதுசா ஒரு தெலுங்கு படம் வெளிவந்திருக்கு, அதுல ஹீரோவா நடிக்கிற. அப்படியா? அட பாவீங்களா, மகாத்மா காந்தியவே மறந்துட்டீங்களே. நீங்க எல்லாம் எப்படி உருப்பட போறீங்க? அண்ணே, இவன் நேரு யாருன்னு கேட்க போறானா என்னமோ? அண்ணே, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா அண்ணே. நடந்து போனா லேட் ஆகும்னு ஓடி போயிட்டா போல இருக்கு. கிண்டல் பண்ணாதீங்க அண்ணே, என் பொண்டாட்டி போயிட்டா அண்ணே. காணாம போயிட்டாளா? ஆமா அண்ணே. கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னா ஏதாவது அடையாளம் இருக்கணுமாப்பா? இருக்கேன். என்ன? ரெண்டு காது கேட்காது, ஒரு கண்ணு மாறு கண்ணு, இன்னொரு கண்ணு வேறு கண்ணா? சுத்தமா தெரியாது. சுத்தம். திக்கி திக்கி பேசுவான். இந்த வலது கையு விளங்காது, இடது காலால தாங்கி தாங்கி நடப்பான். இந்த பொண்டாட்டி கிடைச்சான்னா கிடைக்காம போனா என்ன? நாம நீயா போட்டதா இல்ல அவ போட்டு விட்டதா? எங்க குடும்பமே அப்படித்தான். என் கண்ணு முன்னாலே நீ கிட்ட தூக்கி போட்டு மிதிப்பேன். அண்ணே, இங்கே வந்து நின்ன? நீங்க தானே என் முன்னால நிக்காதே. நீங்க புரியாத பயலுங்க. அத நீ சொல்றியா? மகாத்மா காந்தி யாருன்னு கேட்ட வேணாச்சே. என்ன ரஷ்ய பிரதமரே அப்படி கேட்டான்? அடே போடா. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. பாண்டியா வந்துட்டான். இவன் ஒரு லூசு. ஊரே லூசு பசங்களா இருக்கானுங்க. திருப்ப பாரு. அடே அப்பா, அரச பரம்பரை நிக்கிறத பாரு. உட்கார்ந்துட்டான். பாண்டியா சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் வேலை பிள்ளை. இவரு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது, இவருக்கு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது. ரெண்டு பேரும் கை குளிக்க கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிறீங்க. பாண்டியா, ஒரு வடை ஒரு டீ குடு. எடுக்கிறது பிச்சை, இதுல அதிகாரம் வேற. பாண்டியா, ஒரு வடை போதும். பரவாயில்ல, சாப்பிடுவேன் பிள்ளை. ஒரு வடை ஒரு டீ, அதுதான் நம் கணக்கு. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீரமுத்து, வீரமுத்து, மைனர் உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னார். வீரமுத்து அங்கே இருக்காரியா? அவரை பார்த்தா ஏன் சொல்றேன். கிழிஞ்சது போ. வாங்க போலாம். என்னங்க இது, ரோட்ல கொண்டு என்னத்தையோ போட்டிருக்கானுங்க. ரோட்ல போடல, டீ கடையில பெஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியா? விழுந்துறாதீங்க, பார்த்து வாங்க. அத நீ சொல்றியா? உன்னை விட்டு என்ன கூட்டு வர சொன்னாங்க பாரு, அவங்கள சொல்லணும். வா வாயா. திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து கொலை கொலையா தொங்குதே. ரெண்டு திருடிக்கலாவா? இப்பதானே திருடக்கூடாதுன்னு பாட்டு பாடுறேன், அதுக்குள்ள அடுத்த மாங்க ஆசைப்படுறீங்க. எச்சில் ஊறுது. ஊரும் அது மேல கை வச்சீங்க உதப்பட்டு சாவீங்க. அட சும்மாருங்கண்ணே, திருட்டு மாங்க ருசி தெரியாம பேசிக்கிட்டு நீ வாடா. இவனுங்களை திருத்தவே முடியாது. என்ன தைரியம் இருந்தா ஏன் தோட்டத்திலேயே கை வைப்ப? கை வைக்கலீங்க, வாய் வச்ச. நீ அப்படிப்பட்ட ஆள் தான்டா. இதனடிலாம் இதே மரத்துல கட்டி வச்சு உதைக்கணும். பாட கண்ணா, எனக்காகத்தான் இவங்களெல்லாம் மாங்க பறிக்க சொன்னேன். உனக்கா? என்கிட்ட சொல்லியிருந்தா மரத்தையே கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்க மாட்டேன். டேய் வாடா. டேய் டேய், மாங்காலாம் பறிச்சு மடியில போடுற. வேண்டாம் மைனர், இந்த மாங்கா புளிக்கும். வாங்கடி. அடியே, என் மாங்காவை திருடி தின்னா இனிக்கும், நானா கொடுத்தா புளிக்குமா? டேய், என் பேச்ச கேட்டிருந்தா மைனர் கிட்ட அப்படி அவமானப்பட்டிருப்பீங்களா? நல்லதே செய்ய கத்துக்குங்கடா, அப்பதான் என் கூட இருக்கலாம், இல்லன்னா கழட்டி விட்டுருவேன். அதெல்லாம் விடுங்க அண்ணே, இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான். ஆமா, முத்தம்மா ஏன் எங்களை போய் சொல்லி காப்பாத்திச்சு? அட நீ ஒண்ணு, அன்னைக்கு சாணி அபிஷேகம் பண்ணல, அந்த பயம்தான். பாத்தியாக்கா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. பேசட்டுண்டி, போனா போதுன்னு மைனர் கிட்ட அவமானப்பட வேண்டான்னு காப்பாத்தி விட்டா கிண்டலா பண்றானுங்க. நாளைக்கு பாரு. முத்துமா, உடம்புல பட்டு அரிக்கிற இந்த இலைய என்னடி பண்ண போற? முதல்ல எல்லாரும் இந்த நல்ல சந்தனத்தை எடுத்து பூசிக்கங்கடி. மீதி சந்தனத்துல இந்த செந்தட்டிய கலந்து ராமு, அது கூட வருதே வானர கூட்டம், அதுங்க கிட்ட கொடுத்து பூசிக்க வைப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்று காலை தத்துவ நிகழ்ச்சி வழங்குபவர் சகல் மாஸ்கி பிகில் ஜான், சர்குவடைப்பட்டி. வேஷ்டில அழுக்கு ஓட்டலாம், ஆனா அழுக்குல வேஷ்டி ஓட்டக்கூடாது. நிலா வானத்தில் தான் காயும், வத்தல் பூமியில் தான் காயும். வத்தல் வானத்தில் காயாது, நிலா பூமியில் காயவே காயாது. அடடடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஏண்டா, இதான் உங்களுக்கு யாரா சொன்னது? திப்பு சுல்தான். அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. நாளைக்கு வந்து சொல்லுவார்.
வஜ்ரதந்தி வீகோ வஜ்ரதந்தி தந்தி. அங்க பாருங்க முத்தமா கோச்சு வருது. குரங்கு கூட்டம் எல்லாம் மொத்தமா இருக்குடி. நம்ம திட்டத்துக்கு சரியான நேரம். தலைவா, நம்ம பார்ட்டி வந்தாச்சு. முத்தமா வந்துருச்சே, முத்தமா வந்துருச்சே. பிச்சைக்கார கூட்டம் பாட்டு பாடுதுடி. அவமான சொல். காசு போடுவா வாங்க. அரசே, உடனே அவள் மானத்தை வாங்க சொல். சும்மா இருக்கியா? கூறப்படுங்கள் படையுடன். முத்தம்மா, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பத்தியா என்ன அசால்ட்டா பாக்குறான்? 8 வீடு கட்டி அடிப்பேன். இருக்கிறதே வாடகை வீடு, அப்புறம் என்னடா 8 வீடுன்னு ரீல் சுத்துற? நீ சொல்ற சும்மா வர்றேன். அண்ணே அண்ணே, என்னமோ நல்ல வாசனை இவங்க மேல அடிக்குது. முத்தம்மா, அது என்ன சந்தனமா? ஆம், ஸ்பெஷல் பழனி சந்தனம். யாருக்குமே கிடைக்காதது எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. இத பூசிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே வழியில 100 ரூபாய் கீழே கிடைச்சது. அண்ணே அண்ணே, அந்த சந்தனத்தை வாங்கி நாமளும் பூசி 5 பேர் இருக்கோம். 500 ரூபாய் எடுத்துக்கோம்னே. நீ சும்மாறா. உனக்கு வேணாட்டி விட்டுரு, நாங்க 4 பேரும் பூசி 400 ரூபாய் எடுத்துக்கிறோம்னே. முத்தமா முத்தமா கமான் முத்தமா 100 rupees. எலி தானா வலையில விழுந்துருச்சுடி. என்னது? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் குடுக்கறதா நிறைய குடுக்கறதான்னு கேட்டேன். நீ எடுடா. சும்மா இருக்கு. 1000 ரூபாய் கிடைக்க முடியலடா. வேண்டாம்டா, முதல்ல கேட்டா. அடி வாங்க போறீங்க. சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை பூசிக்கொண்டால் ரூபாய் 100 வரும். சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை பூசிக்கொண்டோம் ரூபாய் 100 வரும். எங்கே அரசரை காணவில்லை? அதோ அரசே. என்னடா தனியா உட்காந்துட்டு இருக்க? நீ பூசிக்கலையா? சந்தனம் மணக்குதடா. பூசுறது தடவுறதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அவதிப்பட போறாங்கன்னு பாரு. கைய புடுறா. டேய், பூசு. சந்தனத்தை பூசிக்கிற, பூசு. 500 ரூபாய் கிடைக்குது, செலவு பண்றோம். ஆஹா, சந்தனம் எப்படி மணக்குதடா. எனக்கு மட்டும் அந்த 100 ரூபாய் கிடைச்சா அந்த 100 ரூபாய வாங்கி முதல்ல டீ கடைக்காரன் கடந்து அடைஞ்சிடணும். வாழ்க்கையிலேயே முதலா 100 ரூபாய் கிடைக்க போதுரா. என்ன அரிக்குது? அரிக்குது. எக்கச்சக்கமா அரிக்குது, சொரிஞ்சு விடுறா டேய். எனக்கே சொல்ல முடியல, அப்புறம் எப்பறம் உனக்கு சொல்லிய? யோ, உனக்கு அறிவு இருக்காயா? எவ்வளவு எதையாவது கொடுத்தா அது சந்திரமா சாணியான்னு கூட பார்க்காம பூசிக்கிறியா? நான் மட்டுமா பூசிக்கிட்டேன்? அங்க எல்லா பயல்களும் பூசிக்கிட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பிராண்டுவ சேலைய கட்டிட்டு கழுத வந்து நின்னா கூட பல்ல அடிச்சுக்கிட்டு பக்கத்துல போய் நின்னுருவீங்களே. உன் பக்கத்துல இருக்கிறப்ப அதை பத்தி நினைப்பேனே. அப்ப என்ன கழுதாங்கற? கண்மணி, கமான் சார். சரி, சரியறா. க்ளோஸ் அப்ல சொரிய. சரியறா. இப்படி சொரியவன் தெரிஞ்சிருந்தா உடம்பு ஃபுல்லா பூசிருப்பேனே. ஆசைதான். வந்துட்டானே, வந்துட்டாரே. யாரு? என் மாமையா. ஐயோ, அந்த பள்ளிவாள மிஸ்ஸியா வயசான காலத்துல இருந்து எடஞ்சல் போடுவானே. என்ன செய்யறது? என்ன பண்ற? என்ன கேளு, எங்கயாவது ஒளிஞ்சுக்கையா? யோ, ஒரு ஐடியா. பக்கத்து ரூம்ல குதிரை இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கையா? என்னது? நெல்லு குதிரையா? குதிரை? சீக்கிரம் போ. என்ன மாமா? தாய் மாமா. இந்த அளவுக்கு கூட்டியாந்தீங்க? ஒன்ன பாக்க வந்தேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிற குதிரை பாக்க வந்தேன். என்னென்ன இது? நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கிற குதிரை விக்க போறேன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. ஏன் மாமா இந்த அளவுக்கு குதிரை பாக்கணும்? உபயோகப்படுத்த போற நான் பார்க்க கூடாதா? என்ன மாமா சொல்றாப்ல? சரசு, குதிரை 150 ரூபாய்க்கு வித்து. அடியாச்சி, 150 ரூபாய்க்கா? ஆமா, அந்த ஓட்ட குதிரை வேற எவன் வாங்குவான்? அதத்தான் நான் ஏற்கனவே வித்துட்டேனே. ஹவுஸ்ஃபுல்லா? சும்மா இருயா, இது என்ன சினிமா தியேட்டரா? ஆமா, யாருக்கு வித்த? அந்த முண்டக்கண்ணனுக்கு தான். யாரு? இந்த கிழிஞ்ச வாங்கிருக்கா? இப்ப எங்க இருக்காவன்? குதிரைக்குள்ள தூர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தூர் எடுத்துக்கிட்டு இருக்கானா? இது என்ன கிணறா? கீழ இருந்து மேல வரைக்கும் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அண்ணே, முதல்ல பேரம் பேசுறதே நான் தான். நீங்க தான் எனக்கு இந்த குதிரை கொடுக்கணும். நீ 150 ரூபாய்க்கு தானே பேசுனேன், நான் 200 ரூபாய்க்கு பேசுனேனே. ஏங்க கொஞ்சம் வாங்க. இப்பவே கொஞ்சம் வாவா. வந்துட்டேன். ஏண்டா, உன்கிட்ட தான் நெல்லே கிடையாது, உனக்கு எதுக்குடா குதிரை? அத பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்னய்யா? அதானே. எப்பா 200 ரூபாய் கொடு. எதுக்கு? குதிரை உனக்கு விலைக்கு வித்தாச்சு. இத நான் கையால தொட மாட்டேன், நீயே வாங்கிக்க. ஒரு பக்கெட் தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் நான் உபயோகப்படுத்தணும். குதிரை தூக்கி அவன் தலையில வை. ஏண்டா, இந்த மண்ணை கல்கத்தாவுக்கு அனுப்புனா ஏண்டா ரசகுல்லா பண்ணத்தான். டேய், சும்மா வாங்கடா வானரங்களா. இன்னைக்கு சரசை எப்படியாவது லாவிட வேண்டியதுதான்.
வந்த? வந்து ஒரு வாரம் ஆச்சு. நீ மட்டும் இப்ப வரலான்னு வச்சுக்க, கோணியிலே சாணி போட்டுப்பேன். எப்பயா வேலையை பார்த்துட்டு எனக்கு நெல்லு குத்த நேரம் ஆச்சு. வர வழியில உங்க மாமா ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்துக்கிட்டு பால வாயை பழந்துகிட்டு இருக்கான். வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன சார், நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டாயா? பேசு பேசு. போடா டேய். இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். உன் வாயை மூடு, எல்லாம் நான் என் வாயிலே பாத்துக்கிறேன். இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த என்னை ஏமாற்று எண்ணாதே. யோ, என்ன அது உன்யா உன்யா நாய் மாதிரி? உஞ்ஞான்னா சில்பான்ஸ். சில்பான்ஸா? சில்பான்ஸ்னா தமிழ்ல கிஜ்ஜி. கிஜ்ஜா? சரசு 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 என்ன அது ஒலிம்பிக் வர மாதிரி ஓடியாந்து இருக்க? பந்தத்தோட பஸ்ல வந்தா எவன் பஸ்ல ஏத்துறான், அதனாலதான் ஒடியாந்த. கிட்டவா சரசு, ராத்திரி பூரா உன் கூட உட்கார்ந்து பேச வேண்டி இருக்குமேன்னு தீவிரமா தீவட்டியோட வந்துட்டேன். என்னுடைய ஐடியா எப்படி ரொம்ப புத்திசாலிதான். சொல்றிய தவிர சட்டை போட்டு கட்டிங்க. என்ன சத்தம் எங்க இருந்து வருது? ஒண்ணு இல்ல, 3 நாளா ஜலதோஷம், அதான் ஆம்பளை குரல் மாதிரி மாறிடுச்சு. ஐயோ, எல்லாமே மாறதுக்குள்ள சட்டு போட்டு கல்யாணம் பண்ணிக்கையே. கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒண்ணு? ஐயோ, மாமா வந்துட்டாரு, மாமா வந்துட்டாரு. இப்ப என்னையும் சேருது. ஐயோ, இந்த மூட்டை தான் ஒசரமா இருக்கு, இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. வேண்டாம், இதுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. என்ன நெல்லையா? நெல்லு என்ன சேருது இப்போ? என்ன பண்றது? யோ, ஒரு ஐடியா. நீ இந்த நெல்லு மூட்டைய விக்க வந்ததாவும் நான் வாங்கறதாவும் போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம். எப்படி? என்னது நெல்லு மூட்டை நிக்குது? இல்ல மாமா, வெயிலுக்கு வெளியில காயப்பட்டனா சூட்டுக்கு நிமிந்துச்சு. நீங்க வந்த தீவட்டியோட வந்திருக்க, இங்க வந்து தீ குளிக்க போறியா? அது வந்து ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து நெல்லு சரசு விக்க வாங்க அடியை சொல்லுங்களேன்டி. என்னது அடியவா? இல்ல மாமா, இவரு நெல்லு மூட்டை விக்க வந்தாரு, நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணும் நெல்லு வாங்க தெரியாது. அப்படியே வாங்கினாலும் இந்த கோணி ஊசியால குத்தி பார்த்து தான் வாங்கணும். நான் இல்ல, உங்க மச்சினிச்சி தான். மச்சினிச்சி? இல்ல மாமா, 3 நாளா எனக்கு ஜலதோஷம், தொண்டையே மாதிரி ஆம்பளை குரல் மாதிரி வருது. ஏன் சரசு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டுல தான் எக்கச்சக்கமான நெல்லு மூட்டை இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த நெல்லு மூட்டை? அதானே, இத பாரியா, மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல, மூட்டை தூக்கிட்டு போ. இத்த பெரிய மூட்டையை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன்? வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த? நான் எங்க தூக்கிட்டு வந்தேன்? அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு. யோ, ரொம்ப குழப்பாதையா, மூட்டை தூக்கிட்டு போனா. அடடட, சண்டை போட்டுட்டு சீக்கிரம் தூக்குங்கய்யா. நான் உங்க மச்சினிச்சி தான் ஆம்பளை குரல்ல பேசுது. ஏயா, நான் என்னமோ புரியாத மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க. இது என்னமோ நெல்லு முட்டை இல்லாத மாதிரியும், நான் என்னமோ ஏமாந்த மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா? ஐயோ, நெருப்ப கூட சொல்றாங்களே. ஐயோ, நீயா? ஐயோ, பேய் விழுந்துருச்சு விழுந்துருச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு விழுந்துருச்சு. என்னது, கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, நில்லு. சொன்னா சொல்றேன், என் கண்ணு. யோ, நில்லுங்க. கருப்பட்டி, இந்த பசங்களுக்கா நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? யோ, ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபாய் தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தரணுங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன், இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுங்கிட்ட சொல்லாத. யோ, இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தடவை எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையும் வாங்கிட்டு நம்மளை காட்டி கொடுத்தாரு.